நல்வழிப்படுத்துவேன் என்று பேரருளும் புரிந்தார். அவன் புகை நிற கண் கொண்டவனாய் பிறந்ததால் அந்தகன் என அவனுக்கு பெயர் ஏற்பட்டது. அவன் ஒருமுறை தேவர்களை ஜெயித்து மந்திரமலையில் வசிக்கும் பார்வதி தேவியை அபகரிக்க பல கோடி அசுரர்களுடன் சென்றான். அவனை எதிர்த்து போராடிய நந்தியம்பெருமானையும் பிரதம கணங்களையும் போராடி ஜெயித்து விரட்டினான். அதனால் கோபமுற்ற ஈசன் சூலத்தை ஏந்தி அந்தகனுடன் போரிட்டார். அந்த போர் 2 யாமம் நிகழ்ந்தது. பின் அவனை சூலத்தின் முனை முதுகை பிளந்து கொண்டு மேல் வருமாறு அவன் மார்பில் குத்தி குடை போல் அவனை தூக்கினார். இவ்வாறு அவன் தலைமீது சூலத்தில் தொங்கும்போது வஜ்ரம் போன்ற தன் கதையினால் ஈசனின் சிரத்தை தாக்கினான். அவர் சிரத்திலிருந்து இரத்தம் அருவி போல் கொட்டியது. இரத்தபீஜன் என்ற அசுரனை தேவி அழித்தபோது அவன் உடலிலிருந்து தெரித்த இரத்த